ஒரு பனைமரம் ஒரு குடும்பத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்தையே காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ பனைமரத்தை காப்பாத்த எந்த குடும்பமும் இல்லை. அதை நம்ம அழிக்காம இருந்தாலே போதும், அது தன்னைத்தானே பாதுகாத்துக்கிடும். நாங்க எல்லாரும் பனை விதைகளை முளைக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தோட்டத்துக்கு டீம் பசங்க எல்லாருமே பனை விதைகளை எடுக்க போயிருந்தோம். அப்பதான் அந்த புதர் மாதிரி இருக்கிற இந்த பனைமரத்தை எல்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி நெருக்கமா புதர் மாதிரி பனைமரம்லாம் எப்படி வரும்னா, அந்த பனங்கிழங்குக்காண்டி பனை விதைகள் முளைக்க வைப்பாங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு பனங்கிழங்க பிடிக்கிட்டு மீதி அப்படியே விட்டுருவாங்க. அது கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சுன்னா முளைச்சு இந்த மாதிரி நெருக்கமா பனைமரம் மாதிரி புதர் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இடத்துக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு இது குட்டியா தானே இருக்கு, இதை அப்படியே கொளுத்தி விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் இந்த தோட்டத்துக்காரங்களும் இதை கொஞ்சம் கொளுத்தி விட்டுருங்கப்பா, புதர் மாதிரி இருக்கனால பூச்சி பாம்பலாம் அடையுது, கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கு நாங்க சொன்னோம், இதெல்லாம் அழிக்க எப்படின்னா மனசு வரும், இதெல்லாம் நம்ம பூமியோட ஒரு குட்டி பொக்கிஷம், இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு புதர் மாதிரி பயமா இருக்கு அப்படிதானே, இதை நாங்க நீட்டா அழகாக்கி தரோம்னு சொல்லிட்டு இருக்கிற மட்டையெல்லாம் வெட்டி விட்டு புதர் மாதிரி தான் நீட்டா ஆக்கி விட்டோம். இப்ப பார்க்கறதுக்கே ஒரு அழகான குடும்பம் மாதிரி இருக்குல்ல. கொஞ்சம் வருஷம் முன்னாடிலாம் இடி விழுந்து தான் ஒரு ஊருக்கு 2-3 பனைமரம் அழின்னு சொல்லுவாங்க. இப்ப இடியோட மோசமா இருக்கிறது மனுஷங்களா இருக்கிற நாம தான். முடிஞ்ச வரைக்கும் பனைமரங்களை பாதுகாப்போம்.